கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு தங்கியிருப்பதாக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் நான் தெரிந்த ஒரு காரியம், இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு பண்டிகையை நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப அழகான ஒரு பண்டிகை பெயர் ஈஸ்டர், ரெசரக்ஷன் டே என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் பண்டிகையை நாம் ஆசரித்து கொண்டிருக்கிறோம். 2000 வருடங்களுக்கு முன்பதாக நமக்காக அவர் இந்த உலகத்தில் கடந்து வந்தார். 33 வருஷம் ஒரு மனிதனாக அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நமக்காக கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டார், துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். அந்த சிலுவை மரத்திலே ஒரு சொட்டு இரத்தம் இல்லாதபடி அடிக்கப்பட்டவராக, தலையிலே முள்முடி கொண்டவராக அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். பிலாத்துவுக்கு இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே ஒப்பு கொடுக்க மனதில்லாதவனாக இருக்கும் பொழுது அவன் கேட்கிற ஒரு கேள்வி, பரபாசை விடுதலை செய்ய வேண்டுமா, இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்ய வேண்டுமா என்று கேட்கிறான். அப்பொழுது யூதர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும், பரபாசை விடுதலை செய்யும் என்று கேட்கிறார்கள். உடனே பிலாத்து சொல்லுகிறார், அப்படியானால் இந்த சாபம் யாருக்கு போகட்டும் என்று கேட்கும் பொழுது யூதர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, இது எங்கள் மேலையும் எங்கள் பிள்ளைகள் மேலையும் இது வரட்டும் என்று சொல்லுகிறார்கள். சாபத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்தார், அடிக்கப்பட்டார், இரத்தத்தை சிந்தினார், மரித்தார், உயிரோடு எழும்பினார். இன்றைக்கு யார் இயேசு கிறிஸ்துவை அப்பா பிதாவே என்று சொல்லி அவரை ஆராதிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சாப கட்டுகளாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், கண்ணீரின் மத்தியில் நான் நடந்து கொண்டிருக்கலாம், வியாதியின் மத்தியில் என்னுடைய வாழ்க்கையில் விடுதலை கிடைக்குமா, என்னுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் மாறுமா, இதை விடவும் என் வாழ்க்கை எப்பொழுது மாறும் என்று கண்ணீரோடு இந்த வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருப்போமே. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல முடியும், அவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நிச்சயமாய் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நாட்களில் பார்க்கும் பொழுது சில சபைகளில் இந்த ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடும்படியாக அழகான முட்டையை கொடுப்பாங்க, அழகான முட்டைகளை கொடுப்பார்கள். இது முதலாவது தொடங்கும் பொழுது ஐரோப்பா கண்டத்திலே இதை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். என்ன செய்வார்களே ஆனால் இந்த முட்டைக்கு மேலே சிவப்பு வண்ணத்தை பூசுவார்கள். அந்த முட்டையானது கருவில் இருக்கும் பொழுது அது தன்னுடைய தாயோடு இருந்து புதிய பிறவியை எடுப்பது போல ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக அவர் பிறந்து வந்தார். அவர் மரித்தாலும் கூட, அவர் அடிக்கப்பட்டாலும் கூட ஒரு புதிய மனுஷனாக மறுபடியும் அவர் பிறந்து வந்ததை போல நாமும் மாற வேண்டும் என்பதை நாம் நினைவு கூறும்படியாக நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் நினைவு கூறும்படியாக இத்தகைய காரியங்களை செய்கிறார்கள். இந்த காலை நேரத்தில் 3 காரியங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த ஈஸ்டர் பண்டிகை நாட்களில் நாம் எந்த வகையில் புதிய மனுஷனாக மாற வேண்டும், ஆண்டவர் எப்படி நம்மை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார், எது தேவனுக்கு பிரியம், நாம் புதிய மனுஷனாக மாற வேண்டும், அதை தேவன் விரும்புகிறார். எதிலே மாற வேண்டும் என்று 3 காரியங்களை வேத புஸ்தகத்தின் உதவியோடு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பண்டிகையில் உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னோடு கூட ரோமர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 11ஆவது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. முதலாவது காரியம், நாம் புதிய மனுஷனாக மாற்றப்பட வேண்டுமே ஆனால்
நாம் புதிய மனுஷனாக மாற வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய முதல் அனுபவம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை குறித்து ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே வந்தார், மனுஷனாக வாழ்ந்தார், மனுஷனாகவே வளர்ந்து வந்தார். ஆனால் மரணம் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு முறை தான் நடக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனை பார்க்கும்போது திருமணம் 10 முறை பண்றான். வாழ்க்கையில திருமணத்தை ஒருத்தங்க கூட வாழ பிடிக்கலையா 10 பேரை திருமணம் பண்ணிட்டு போறாங்க. அது மனுஷனுடைய இயல்பு. ஆனால் பிறப்பது ஒரு முறைதான், மரிப்பது ஒரே ஒரு முறைதான். 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் மரணம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சரீரத்துக்கு ஒரு மரணம் உண்டு. ஆனால் நாம் எதில் பிழைத்திருக்க வேண்டும் தெரியுமா? பரிசுத்தத்தில் பிறந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் குட் ஃப்ரைடே வரும்போது, ஈஸ்டர் வரும்பொழுது நமக்குள்ள ஒரு பொருத்தனை பண்றோம். ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்றோம். ஆண்டவரே பொய் சொல்ல மாட்டோம், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ மாட்டோம், நீங்க சொல்லாத காரியத்தை செய்ய மாட்டோம். ஆனால் 5 நாட்கள்ல 10 நாட்கள்ல இந்த பரிசுத்தம் நமக்குள்ளே மரித்து கொண்டே இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் விரும்புகிற ஒரு புதிய மனுஷன் என்ன தெரியுமா? பாவத்துக்கு மரித்து அவன் என்ன பண்ணணும்? பரிசுத்தமுள்ள ஒரு மனுஷனாக அவன் எப்பொழுது பிறக்கிறானோ அப்பொழுதுதான் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? புதிய மனுஷனாக இருக்கிறான். இன்னைக்கு பாவத்தை பால் போல குடிச்சிட்டு இருக்கிறாங்க. வேத புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது பவுல் என்று ஒரு மனுஷன் இருக்கிறான். ஆதி காலத்திலே அவனுடைய பெயர் சவுல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிற ஒரு மனுஷன். இயேசு கிறிஸ்துன்னு சொன்னாலே போதும் தூக்கி போட்டு மிதிக்கிற மனுஷன், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு மனுஷன். ஒரு நாள் தமஸ்குவுக்கு நேராக நடந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது தேவனுடைய மகிமை அவனுக்கு மேலே இறங்குகிறது. தேவனை ஏற்றுக்கொள்கிறான். அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுது. ஆண்டவருடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருந்தான். ஆனால் எப்பொழுது தேவனுடைய பிரசன்னம் அவனுக்குள்ளே கடந்து வந்ததோ புதிய மனுஷனாக மாற்றப்பட்டான். பேரில மாற்றம் அல்ல, வாழ்க்கையில மாற்றம் கடந்து வந்தது. சவுலை தேவன் பவுலாக மாற்றினார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்தவன் தேவனுக்காக ஓட ஆரம்பித்தான். தேவனுக்காக பிரசங்கம் பண்ணுகிறவனாக, வைராக்கியம் உள்ளவனாக, தேவனுடைய ஊழியக்காரனாக மாறினான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவரை குறித்து அறிந்து கொண்டே இருக்கிறோம், ஆண்டவரை குறித்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனாலும் உலக பிரகாரமான காரியம் வரும்போது, உலகத்துக்குள்ள போகும்போது உலகத்தோடு இசைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் ஒரு மனுஷன் கையில 1 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. அழகான ஒரு டவல் அந்த 1 லட்சம் ரூபாய் வச்சுட்டு அவனுடைய இடுப்புகளை கெட்டி கொண்டு நடந்து கொண்டே இருக்கிறான். ஒரு ஆற்று பக்கத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பயங்கரமான வெள்ளம் வர ஆரம்பித்தது. படபடபடா நீந்துறான். நல்ல நீச்சல் தெரிந்தவன். அந்த 1 லட்சம் ரூபாய் காசை இடுப்புல கட்டி கொண்டு அதுல நீந்துகிட்டே இருக்கிறான். காட்டாற்று வெள்ளம் போல பயங்கரமான வெள்ளம் வருகிறது. வந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு என்ன பண்றான்னா ஒரு கொப்பை பிடிக்கிறான். கொப்பை பிடிச்சு மேல தொங்கிட்டே இருக்கிறான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணி பயங்கரமா வந்து காற்றாற்று வெள்ளம் அப்படி மெதுவா கீழே இறங்கிட்டே இருக்குது. நம்ம ஆள் எங்க இருக்கிறார்? இப்போ 1 லட்சம் ரூபா வச்சுட்டு மரத்துக்கு மேல தொங்கிட்டு இருக்கிறார். இடுப்புல எவ்வளவு ரூபா இருக்கு? 1 லட்சம் ரூபாய் இருக்குது. இப்போ தண்ணி மெதுவாக குறைந்து கொண்டே இருக்கிறது. அந்த இடத்துல ஒரு யானை பாகன் ஒருவன் வருகிறான். ஒரு யானையை வைத்துக்கொண்டு யானையை குளிப்பாட்டும்படியாக அந்த ஆற்றோரத்தில் அவன் நின்று கொண்டிருக்கிறான். இவன் தூரத்துல இருந்து பார்க்கிறான். பரவாயில்ல, ஒரு மனுஷன் வந்திருக்கிறார், நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி சத்தம் போடுறான். ஐயா, இந்த மரத்தின் கிளைகளை மாட்டிக்கொண்டேன், காட்டாற்று வெள்ளம் அடித்து கொண்டு வந்து
இந்த மரத்தின் மேலே என்னை தள்ளி வைத்திருக்கிறது, என்னை காப்பாற்றுங்கள் என்று கூப்பிடுறான். இந்த யானை பாகன் அவனை பார்த்துட்டே இருக்கிறான், மரத்துக்கு மேலே தொங்கிட்டு இருக்கிறான். எப்படி அவனை காப்பாற்ற முடியும் என்று யோசித்து கொண்டு இருக்கிறான். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இவனும் சொல்லிட்டே இருக்கிறான், எப்பா காப்பாத்துப்பா, எப்பா என்னை காப்பாத்து சொல்லிட்டே இருக்கிறான். அந்த மனுஷன் கேட்ட மாதிரியே தெரியல. கடைசியில் சொன்னான், எப்பா என் கையில் 1,00,000 ரூபாய் இருக்கு, நீ மாத்திரம் யானையை கொண்டு வந்து அதற்கு மேலே நீ ஏறி நின்று என்னை காப்பாற்றுவாயானால் 10,000 ரூபாய் உனக்கு தாரேன் அப்படின்னு சொன்னான். உடனே இந்த யானை பாகன் யோசிக்கிறான், இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கு காலை அமுக்கி விட்டாலோ, அவன் காலை பிடிச்சு விட்டாலோ நமக்கு 10,000 ரூபாய் ஒரு பய தர மாட்டான். இவனை லைட்டா தூக்கி தானே விடணும், தூக்கி விட்டா எவ்வளவு கொடுக்குறான், 10,000 ரூபாய் கொடுக்குறான். உதவி செய்வோன்னு போறான், யானையை கொண்டு வர்றான். யானைக்கு மேல இவன் ஏறுகிறான், அவனுடைய கால்களை பிடிக்கிறான். நின்றுகிட்டு இருந்த யானை குடுகுடு ஓடிச்சு. இப்ப என்ன நடக்குது, கம்பலுக்கு மேல ஒரு மனுஷன் தொங்கிட்டு இருக்கிறான், காப்பாத்த வந்த யானை பாகன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அவனை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறான். இவன் கீழே இருந்து சொல்றான், எப்பா விட்டுறாத, எப்பா தயவு செய்து விட்டுறாத அப்படிங்கிறான். இவன் கால் வலி தாங்க முடியாம இங்கேயும் அங்கேயும் அசைத்துட்டே இருக்கிறான். முதல்ல அவன் என்ன சொன்னான், மேல இருக்கிறவன், நான் 1,00,000 ரூபாய் வச்சிருக்கிறேன், நீ என்னை காப்பாத்தினா 10,000 ரூபாய் தாரேன் அப்படிங்கிறான். இப்போ கீழே இருந்து இந்த யானை பாகன் மேல இருக்கிறவனை பார்த்து சொல்றான், எப்பா தயவு செய்து கையை மட்டும் விட்டுறாத, கையை மட்டும் விட்டுறாத, இறுகமாக பிடித்துக்கொள், என்னானாலும் பரவாயில்ல, நான் உனக்கு 15,000 ரூபாய் தாரேன் அப்படிங்கிறான். இவனுக்கு பயங்கர சந்தோஷம், மேல இருக்கிறவனுக்கு பரவாயில்லையே, அப்போ இன்னைக்கு நல்ல சம்பாத்தியம் தான் போல இருக்கு, இறுகமா பிடிச்சுக்கிடுவோம். அவன் கீழே பார்த்துட்டு சொல்றான், கவலைப்படாத, இறுகமா பிடிச்சுக்கொள்றேன், 15,000 ரூபாய் மட்டும் பத்திரமா தான் அப்படிங்கிறான். இப்போ அந்த இடத்துல குதிரையை மேய்க்கிற ஒரு மனுஷன் வர்றான். அவனை பார்த்து இந்த 2 பேரும் கூப்பிடுறாங்க, எப்பா காப்பாத்தவா, காப்பாத்தவா, காப்பாத்தவான். அவனும் வர்றான். வந்து அவன்கிட்ட சொல்றாங்க, எப்பா நீ எங்களை காப்பாத்தி விட்டனா நான் 5,000 ரூபாய் தாரேன், மேல இருக்கிறவன் 5,000 ரூபாய் தருவான், 10,000 ரூபாய் தரோம் அப்படின்னு சொன்ன உடனே குதிரையை விட்டுட்டு குதிரைக்கு மேல இவனும் ஏறான். ஏறிட்டு காலை பிடிக்கிறான், துள்ளி துள்ளி காலை பிடிச்சிட்டான். துள்ளி பிடிக்கும் போது அதே போல குதிரையும் ஓடிட்டு. இப்ப எத்தனை பேர் தொங்கிட்டு இருக்கிறான், 3 பேர் தொங்கிட்டு இருக்கிறான். இதே போல குதிரை கொண்டு வந்தவன் சொல்றான், ராஜா கையை மட்டும் விட்டுறாத, நான் உனக்கு 10,000 ரூபாய் தரேன் அப்படிங்கிறான். நம்ம ஆளு கணக்குல கொஞ்சம் வீக்கு, மேல பிடிச்சிட்டு இருக்கிறான் பாருங்க, அவன் கணக்குல வீக்கு. கீழே இருக்கிற யானை பாகன்ட்ட கேட்கிறான், நீ எவ்வளவு தருவ அப்படிங்கிறான். 15,000 ரூபாய் தர்றேன். கீழே பார்த்து கேட்கிறான், ஏய் நீ எவ்வளவு ரூபா தருவ, 10,000 ரூபாய் தரேன் அப்படிங்கிறான். இவன் மனக்கணக்கு போடுறதே மறந்துட்டான். கையில என்ன ஆரம்பிச்சான் பாருங்க, கையை விட்டுட்டு 3 பேரும் பொத்துன்னு விழுந்தானுங்க கீழே. பல நேரங்கள்ல உலகத்தை மாத்திரம் நம்பி தேவனை நம்பாமல் உலகத்திற்கிற காரியத்திற்கு முதலிடத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். கையை விட்டான் பாருங்க, 3 பேரும் பொத்துன்னு கீழே விழுந்தான். கை காலு மண்டெல்லாம் உடைஞ்சு துண்டு துண்டா தூக்கிட்டு போனாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் உலகத்தை நம்பி வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறோம். புதிய மனுஷனாக நாம் மாற்றப்படவில்லையானால் இந்த உலகம் ஒரு ஆக்கினை தீர்ப்புக்கு நேராக தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் குடும்பம் பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டுமே ஆனால் தேவனை அறிகிற அறிவுல, தேவனை சார்ந்திருக்கிற ஒரு அன்புல நாம் நிலைத்து நிற்கும் பொழுது, அவரை நம்புகிற வாழ்க்கை வாழும் பொழுது நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. முதலாவது ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். இந்த ஈஸ்டர் பண்டிகை நாட்கள்ல ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தை, ஆண்டவரே என் பாவத்தை விட்டுறேன்ப்பா, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத பாவத்தை என் வாழ்க்கையில செய்து கொண்டிருந்தால் நான் விட்டுறேன்ப்பா, என்னை மன்னித்து விடும், என் வாழ்க்கையை மாற்றும், என் நெருக்கங்களை மாற்றும். கேட்டு பாருங்கள், நிச்சயமாய் பரிசுத்த தேவன் உங்களை
ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சவுலை பவுலாக மாற்றி அவனை தெரிந்து கொண்டு அவனை தேவனுடைய ஊழியத்திற்காக பயன்படுத்தி எத்தனையோ சபைகளுக்கு ஒரு கடிதத்தின் மூலமாய் தேவனுடைய அன்பை பறைசாட்ட முடியுமேயானால் இன்றைக்கு உங்களை கொண்டு ஆண்டவர் புதிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் புதிய காரியங்களை செய்யணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் புதிய மனுஷனாக மாற்றப்பட வேண்டும். ஒரு வேறு வாழ்க்கையை வாழணும். வெளிப்பிரகாரமான கிறிஸ்தவனாக இல்லாமல் வெளிப்பிரகாரமான தோற்றத்தில் ஒரு கிறிஸ்தவன் என்று காட்டும்படியாக அல்ல, வாழ்க்கையில் ஆண்டவரை காட்டுங்க. வாழுகிற வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கையை வாழுங்க. வெளிப்பிரகாரமாய் ஜனங்கள் பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தில் வாழுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்றீங்களா? ஹல்லேலூயா. இரண்டாவதாக இன்னொரு காரியத்திற்கு நேராக நான் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அதே புஸ்தகத்தில் ரோமர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு அனுபவம், புதிய மனுஷனாக நீங்கள் மாற வேண்டுமே ஆனால் ஆண்டவர் உயிரோடு எழும்பி இருக்கிறாரு. இதே வல்லமை உங்க வாழ்க்கையில வரணும்னா நீங்க புதிய மனுஷனாக மாற்றப்பட வேண்டுமே ஆனால் ரெண்டாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? பாவம் உங்க வாழ்க்கையில அரசாட்சி செய்யக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்? அதற்கு மேல ஆண்டவருடைய உதவியோடு கூட பாவத்தை நீங்கள் உங்க கால்களில் போட்டு மிதிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு அனுபவம், பாவத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது? உங்க சரீரத்தில் ஆள விடக்கூடாது. இன்னைக்கு சோஷியல் நெட்வொர்க் நிறைய இருக்குது. இன்னைக்கு அமேசானில் ஒரு பொருள் நீங்கள் வாங்கணும்னு தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோன் நான் அமேசானில் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. முதல்ல என்ன பண்ணுவோம்? அமேசானில் இந்த ஃபோன் பெயரை போட்டு இந்த மாடல் போட்டு இது எவ்வளவு விலை என்று பார்த்து கொண்டு இருப்போம். இனியும் அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த அமேசானில் வாங்கினவங்களுக்கு தெரியும், ரிவ்யூஸ் என்று ஒரு காலம் ஒன்று இருக்கும். இந்த பொருட்கள் வாங்கினவர்கள் இதை குறித்ததான சில காரியங்களை பதிவிட்டிருப்பாங்க. இந்த ஃபோன் நல்லா இருக்குது, டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நல்லா ஒர்க் ஆகுது, அப்படி நிறைய காரியங்களை அதில் பதிவேற்றம் செய்திருப்பார்கள். அதே போல் அந்த ஃபோன் எவ்வளவு குவாலிட்டி எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க. நம்ம சரி வாங்கலாம், நம்ம கையில் 10,000 ரூபா தான் இருக்கும், ஆனால் அந்த ஃபோனுக்கு விலை 20,000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி இப்போ வேண்டாம், பிறகு வாங்கலாம் அப்படின்ட்டு விட்டுருவோம். கொஞ்ச நேரம் கழித்து யூடியூப் ஓப்பன் பண்ணுவோம். யூடியூப் ஓப்பன் பண்ணால் என்ன வரும் தெரியுமா? எந்த ஃபோனை நீங்கள் தேடுனீங்களோ அதே ஃபோனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும். சரி அதை தான் விட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நேரம் கழித்து அல்லது அடுத்த நாள் தான் ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா மறுபடியும் அதே இடத்துல நீங்கள் பார்த்த ஃபோனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இது என்ன பண்ணும் தெரியுமா? கையில் 10,000 ரூபாய் தான் இருக்கும், ஆனால் அது உங்கள்கிட்ட சொல்லும் நீ இஎம்ஐ போட்டு வாங்கலாம், என்ன பிரச்சனை வந்துட போகுது, கடனுக்கு வாங்கி கொள்ளலாம், 10,000 ரூபாய் கட்டிட்டு மாசம் 2,500 ரூபாய் கட்டுனா போதும், உன் ஃபோனு உன் கையில் வீட்டுக்கே வந்து சேர்ந்துடும். கடன்காரனா மாற்றி விட்டுருது. அது நம்மை ஆளுகிற ஒரு காரியமாக மாற்றப்படுகிறது. இதே போலதான் இந்த நாட்களில் பாவம் மனுஷனுடைய வாழ்க்கையில நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பாவம் நம்முடைய தலையிலே விழுந்த சாபம். ஆதாம் ஏவாளுடைய நாட்கள்ல நல்ல தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவனுடைய சாபம்
மனிதனுக்கு மேல கடந்து வந்தது. ஆனால் அந்த சாபத்தையோ அந்த பாவத்தையோ உடைக்கும்படியாக ஒரு தேவன், ஒரு பரிசுத்தமுள்ள ஆவியானவர் இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, நம்மேல் விழுந்த சாபத்தை உடைக்கும்படியாக கடந்து வந்தார். நாம் புதிய மனுஷனாக மாற்றப்பட வேண்டுமே, ஆனால் இந்த பாவத்தை நம்ம சரீரத்தில் ஆள நாம் இடத்தை கொடுத்து விடக்கூடாது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இனி பாவம் என்னை மேற்கொள்ளக்கூடாதப்பா. இனி பாவத்திற்கு நான் முதலிடத்தை கொடுக்கவே மாட்டேன். அதனுடைய கால்கள் கீழே போட்டிருக்கிறேன் ராஜா. என்னை உம்மை எனக்குள்ள முதலிடத்துல வச்சிருக்கிறேன், என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லுங்கள். வேத புஸ்தகத்தில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். அவனுடைய பெயர் தானியேல். அவனுடைய பெயர் தானியேல். ராஜா ஒரு கட்டளையை சொல்லுகிறார், give them royal food, அவர்களுக்கு ராஜரிக சாப்பாடை கொடுங்க அப்படிங்கிறாரு. தானியேல் ஒரு வார்த்தையை சொல்றாரு, நான் ராஜா சொல்றது போல படிக்கிறேன், ராஜா என்ன விரும்புகிறாரோ அதை செய்கிறேன். ஆனால் இந்த சாப்பாடு தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற அன்பை அது முறிக்குமே. ஆனால் இந்த தவறை நான் செய்ய போறதில்லை. இந்த சாப்பாடு எனக்கு தேவையில்ல, சாதாரண பருப்பு கறி எனக்கு போதும்னு முடிவெடுக்கிறாரு. இன்னைக்கு மனுஷன் ஆண்டவரை விட்டுட்டு பணத்துக்கு பின்னாடி, பாவத்துக்கு பின்னாடி அலைந்து கொண்டிருக்கிறான். இந்த ஈஸ்டர் பண்டிகை நாட்களில் ஆண்டவர் உயிர்த்தெழுத உண்மைதான். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், அது உண்மைதான். ஆனால் நீங்கள் புதிய மனுஷனாக மாற்றப்பட வேண்டும். நீங்கள் வேறு மனுஷனாக மாற்றப்பட வேண்டும். வாழ்க்கையில வேறு அடையாளம் உங்களுக்கு இருக்கணும். என்ன அடையாளம் இருக்கணும் தெரியுமா? பரிசுத்தமுள்ள கூட்டம், தேவனை ஆராதிக்கிற கூட்டம், தேவனை விடுதலையோடு துதிக்கிற கூட்டம். ஐயா இவர்கள் உண்மை உள்ளவர்கள், ஐயா இவர்களை நம்பலாம், ஏன்னா இவர்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்கிற ஒரு முத்திரை நமக்குள்ள இருக்க வேண்டும். இன்னைக்கு ஜனங்கள் எல்லா வார்த்தையும் கேட்கிறாங்க, தேவனை ஆராதிக்கிறாங்க, தேவனை துதிக்கிறார்கள். பண்டிகை நாட்களில் சபைகளை கோலாகலமா கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறார்கள். எல்லாவற்றிலும் முக்கியமான ஒரு காரியம், you need to be perfect in the presence of God. தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாவத்திற்கு நோ சொல்லிக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு கூட கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு சத்துருவானவன் எப்படி விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் எப்படி விழுங்கலாம், எப்படி பாவத்திற்குள்ளே தள்ளிவிடலாம், எப்படி பாவத்தை மேற்கொள்ள விடாதபடி இந்த சரீரத்தை ஆளுகை செய்யலாம் என்று ஒவ்வொரு நாளும் வகை தேடி கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்துடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. எப்படி இந்த உலகத்தை விட்டு அந்த பரலோகத்திற்கு அவர் கடந்து சென்றாரோ அதே போல மறுபடியும் இந்த உலகத்திற்கு அவர் கடந்து வருகிறார். மறுபடியும் இந்த உலகத்திற்குள்ளே தேவன் கடந்து வருகிறார். யார் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ நிச்சயமாய் தேவன் உங்களை புதிய மனுஷனாக மாற்றுவார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. தானியேல் செய்த ஒரே ஒரு காரியம், ஆண்டவருக்கும் எனக்கும் இந்த பாவம் ஒரு பிரிவினையை உண்டாக்குமே, ஆனால் இந்த சாப்பாடு எனக்கு ஒரு பிரிவினையை கொடுக்கும்னா ஐ டோன்ட் ஈட் திஸ், நான் இதை சாப்பிடுவதில்லை. இன்னைக்கு பொருத்தனை பண்ணுங்க, உயிர்த்தெழுந்த பண்டிகையில் ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே ஒருவேளை இந்த காரியம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அன்பை அது பாதிக்க பண்ணுனா இதை நான் செய்கிறதில்லப்பா, என்னை புதிய மனுஷனாக மாற்றும் என்று கேளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதே அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோர்ந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.
ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. மூன்றாவது அனுபவம், ஆண்டவருக்கு நம்முடைய முழு வாழ்க்கையும் ஒப்பு கொடுக்கணும். முதலாவது என்ன பார்த்தோம்? பாவத்தை அடக்கம் பண்ணிட்டு, பாவத்தை பெட்டியில போட்டு மூடி வச்சிட்டு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையை வாழணும். ரெண்டாவது பார்க்கிறோம், பாவம் நம்மை ஆட்கொள்ளாதபடி என்ன பண்ணணும்? சரீரத்தை பரிசுத்தப்படுத்தணும். மூன்றாவது பார்க்கிறோம், என்ன பண்ணணும்? ஆண்டவரை முழுமையாய் நம்பி நம்மை தேவனுக்காக ஒப்பு கொடுக்க வேண்டுமா? இன்னைக்கு சபைகளில் பார்க்கும் பொழுது ஈஸ்டர் பண்டிகை வந்துட்டாலே கொண்டாட்டம் தான். வெளிப்பிரகாரமாக சபைகளை பார்க்க அலங்காரம் பண்ணுறாங்க, புதிய சட்டைகள்லாம் போட்டுட்டு. நல்லதுதான், தேவனுடைய பிள்ளைகள் உயர்ந்த இடத்துல இருக்கணும், நல்ல பரிசுத்தமாக வாழணும், சபைகளை ரொம்ப அழகாக வைத்திருக்கணும், நல்லதுதான். ஆனால் அதை விடவும் மேலான ஒரு காரியம் உண்டு. அது என்ன தெரியுமா? ஆண்டவரிடத்துல நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் முழுவதுமாய் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார், உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். தானியேலை குறித்து பார்க்கும் பொழுது வேத புஸ்தகம் அவரை குறித்து ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறது. தானியேல் தேவனை துதிக்கிறவனாக இருந்தான், தேவன் விருப்பப்படுகிற வாழ்க்கையை வாழுகிறான், தேவன் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அதை செய்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறான். தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன் என்று பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை வருகிறது, ஒரு சிங்க கெபி என்கிற ஒரு அனுபவம் வருகிறது. தூக்கி உள்ள போடுறாங்க, ஒரு சிங்கம் கூட அவனை தொட முடியவில்லை. ஆனால் அவனை எடுத்துவிட்டு யார் இந்த தானியேலுக்கு எதிராக காரியத்தை செய்தார்களோ அவர்களை பிடிச்சு உள்ள போடுறாங்க. வசனம் சொல்லியிருக்கிறது, அவருடைய எலும்பு துண்டை கூட எடுக்க முடியலை. என் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்காக உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவன் தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக, உன்னை பகைத்தவர்களுக்கு முன்பதாக, உன்னை தேவையில்லை என்று சொல்லுகிற மனிதர்களுக்கு முன்பதாக உன்னை அவர் உயர்த்துவார், உன் தலையை உயர்த்துவார். நீ தலை உரிந்து போன இடங்களில் தலை உயர்த்தப்படும். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த உண்மையானார் உங்களை உயிரோடு எழும்ப பண்ணுவார், வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார், சாப கட்டுகளை மாற்றுவார், போராட்டங்களை மாற்றுவார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்மை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, தேவனுக்கென்று ஒப்பு கொடுங்கள், பாவத்திற்கல்ல தேவனுக்கென்று உங்க வாழ்க்கையை கொடுங்கள். கொடுக்கும் பொழுது ஆண்டவர் செய்கிற அற்புதமான காரியம், he will bless you, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் 3 காரியங்களை உங்கள் மத்தியில் வேகமாக எடுத்து வைத்திருக்கிறேன். ஆண்டவர் உயிரோடு எழும்பியிருக்கிறார், நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை புதிய மனுஷனாக, ஒரு சின்ன பிள்ளை தாயின் கரத்தில் கிடைக்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஒரு பாவத்தோடு வாழ்ந்திருக்கலாம், நாம் ஒருவேளை பாவங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களோடு வாழ்ந்திருக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு புதிய மனுஷனாக, ஒரு மனுஷனாக உங்கள் கரங்களை என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார். இந்த பண்டிகை நாட்களில் பார்த்து கொண்டிருக்கிறவங்கள் யாவரையும், சபையில் கடந்து வந்திருக்கிறவங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக.